எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மைவி3 ஆர்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து யூடியூப்பை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயம் நான் வந்து சொல்லட்டுங்களா, உங்களால் தான் இந்த நிறையா ஃபேக் வீடியோ போடுறவங்கெல்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க. அவங்க அந்த சம்பாதிச்ச பணத்தை கண்ணில் பார்த்த உடனே அடுத்தடுத்து நம்ம வாய்க்கு வந்ததை போட்டு விடுவோம். பார்க்குறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த மைவி3ல சேர்ந்தவங்க இந்த இருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் எத்தனையோ ஒரு ஃபேக் வீடியோ ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் அதை உட்காந்து பார்த்து அவன் பணம் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருப்பான். நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா அவன் அப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு புலம்பிக்கிட்டு உங்களை நீங்களே சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவது கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு மைவி3 ஆர்ட்ஸில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த மைவி3 ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எதனால் ஃபீல் பண்ணுறீங்க? பணம் வரல, அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த கவலை வந்து யாரை விட்டும் போகவே போகாது. அமௌண்ட் வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு, இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எத்தனையோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு நிறைய குரூப் இருக்குது. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். ஸோ யூடியூப் சேனலில் கூட நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நிப்பாட்டணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, அதில் நல்ல விதமாக மோட்டிவேஷனாக நல்ல விஷயங்களை, உண்மையான விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அந்த குரூப்பில் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த குரூப்பில் வந்து நெகட்டிவ் மெசேஜ் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று தொல்லை கொடுக்குறவனை நீங்கள் விரட்டி அடிக்கணும். இல்லையா, அவர் விரட்டினாலும் போக மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த தொல்லையிலேருந்து நீங்கள் விலகி வந்துடணும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, அந்த குரூப்பை பார்த்து உங்களுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய சங்கடம். ஸோ என்னடா பண்ண அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு ரொம்ப உங்களுடைய வேலையவே பார்க்க முடியாத அளவுக்கு, ஒரு வாய் சோறு கூட உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப வந்து ஃபீலிங் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் தொல்லையை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபோனுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல உண்மையான விஷயங்கள் மட்டும் போடுறாங்கன்னா அந்த குரூப்பில் இருங்க. நெகட்டிவ் விஷயங்கள் தான் அந்த குரூப்பில் நிறையா வருதுன்னா அந்த குரூப்பை விட்டு வெளியே வாங்க. அதே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒரு யூடியூப் சேனலில் கூட நெகட்டிவாக போடுறான் அப்படின்னா அவன் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அவன் வீடியோவை பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை அவன் சேனலை வந்து ரிப்போர்ட் அடித்து விட்டீங்க அப்படின்னா அவன் சேனலில் உள்ள எந்த வீடியோவுமே வந்து உங்கள் கண்ணுக்கே தெரியாது. உங்ககிட்ட அதை ஷோ பண்ணவே மாட்டாங்க யூடியூப்காரங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்து, ஸோ மைவி3 ஆட்ஸ் அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த அமௌண்ட்டு எப்போனாலும் எனக்கு வந்துடும், இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து கூட நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்த்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வர்ற மெசேஜை பார்த்து அந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸை பார்க்காதீங்க, அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்துல இருந்துமே வெளியே வந்துடுங்க. நீங்கள் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி என்னுடைய பணம் வந்துடும், கண்டிப்பான முறையில் எம்டி வெளியே வந்தோன்னே என் பணத்தை போட்டுருவார். இப்போ நான் என்னுடைய ஒர்க்கை பார்க்க போகிறேன். ஏன்னா இதையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்னோடய குடும்பத்தை வந்து நான் ஓட்ட முடியாது. அதனால் நான் வந்து வெளியே வேலைக்கு போகிறேன். ஸோ நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை இப்போதைக்கு நான் பார்க்குறேன். மைவி3 ஆட்ஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கூட நான் வீட்டில் இருந்தே இந்த ஜாப்பை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்கள் வாங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர் கூடயே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பணம் வரலன்னு புலம்பிக்கிட்டு இந்த மாதிரி குரூப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு சோறு கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நபர்கள்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் குரூப்பில் இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருது ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ப்ரோ, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியுதில்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி பதட்டமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க, ரொம்ப தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய பணம் திரும்பி உங்களுக்கே வரும், இந்த கம்பெனி திரும்பி நடக்கும். சரிங்களா? அந்த நம்பிக்கையில் மட்டும் இருங்க, உங்களுடைய வேலையை பாருங்கள், பணம் சம்பாதிங்க, கொண்டு வந்து வீட்டில் கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, எதை பற்றி நினைக்காதீங்க, நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.